ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நாள், மறக்கவே முடியாத ஒரு நாள்னு சொல்லலாம். ஆமாம், கூஸ்பம்ப் மூமெண்ட் நிறைய வந்துச்சு. என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழில் ஆகாஷ் சாரோட கிளாஸு, அதுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ, ஆட்டோகிராஃப் எல்லாமே வச்சுருந்தேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய மோட்டிவேஷன் சொல்லும்போது அது நம்ம ஆகாஷ் சார்னு சொல்லலாம். அவரோட வீடியோஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் சோம்பலாக இருக்கமோ, நமக்கு எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ, அவரோட வீடியோஸும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கேட்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2018 நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆனால் ஃபுல் ப்ளட்ஜாக இறங்குனது 2019 தான். அப்போ நான் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி நான் டிஎன்பிஎஸ்சி பற்றி படிக்கும்போது ஆகாஷ் சாரோட கிளாஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு புக்கில் படிக்கவே தோணலை, தூக்கமாக வருது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், வெறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறப்பெல்லாம் அவர் கிளாஸ் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான் நிறைய வீடியோ போட்டு போட்டு கேட்டு படிச்சுட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவரோட யூடியூப் சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரை பார்க்கணும், நேரில் ஒரு முறையாவது அவர்கிட்ட பேசணும், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு. இங்கேயுமே நிறைய டைம் அவரோட கிளாஸஸ் போட்டிருக்காங்க. பட் நான் ஆஃபீஸ் போகிறதுனால எனக்கு லீவு கிடைக்கல, என்னால் அட்டன் பண்ணவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளால் போக முடியல, அவரை பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி தான் வந்து சண்டேவாக அமைஞ்சிது அவர் கிளாஸு. மிஸ் பண்ணாமல் நான் போயிட்டு அவரோட கிளாஸை கேட்டேன். உண்மையிலே அது என்னால் நம்பவே முடியல. நான் நிஜமாகவே அவரை நேரில் பார்க்குறேன்னா இல்லை இது யூடியூப்பில் தான் பார்க்குறோமா, இமேஜினேஷனா அப்படிங்கிறப்பலே ரொம்ப நேரமாக எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. திருக்குறள் தான் நடத்தினார், ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்கும்போது அவர் உதாரணத்தோடு சொல்லும்போது அது அப்படியே நம்ம மெய் மறந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் பேசின விதம், பழகின விதம் உண்மையிலே யூடியூப்பில் பார்த்ததை விட எப்படி சொல்கிறது, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க ஒருத்தர் நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடைசியாக நான் ஆசைப்பட்ட மாதிரி சாரோட ஆட்டோகிராஃப் என் டைரியில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவரே ஃபோனை வாங்கி நமக்காக ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு முகம் சுளிக்கவே இல்லை, எங்கேயுமே யார்கிட்டையுமே ஒரு முகம் சுளிக்கவே இல்லை. அதே மாதிரி நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த திருக்குறள் தொகுப்புன்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட் கையில் எல்லார் கையிலுமே கொடுத்துட்டாங்க. சார் வந்து திருக்குறள் நடத்திட்டே இருந்தார். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு குறளும் அழகாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி திருக்குறள் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் திருக்குறள் பற்றி நிறைய செய்திகள் இருந்துச்சு. 20 அதிகாரமும் அதோட மேற்கோள்களும் இருந்தது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதோட பிடிஎஃப் என்ன நான் ஸ்கேன் பண்ணி என்னோடய டெலிகிராம் பேஜில் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள், படிங்க. சாரை பார்த்தா சார்கிட்ட நிறைய பேசணும், நிறைய டவுட் கேட்கணும் அப்படிலாம் நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி ஆனால் அப்படியே மெய் மருந்து அவரையே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோதான், அவர்கிட்ட என்னால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. உங்கள் சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் சாரோட கிளாஸ் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். டேப் வந்து நான் எனக்கு பிடிக்குன்றதுக்காகலாம் நான் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. உண்மையிலேயே இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை புரிஞ்சுப்பாங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையில் யோசித்து நமக்கு எந்த மாதிரி டீச் பண்ணால் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே இருந்து நம்மளை கைட் பண்ணுவார். அவர் நம்ம பக்கத்தில் இல்லைனா கூட நம்மளோட மைண்டை கேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட வீடியோஸும் இருக்கும், அவரோட கிளாஸஸும் இருக்கும். சார் கிளாஸில் குறிப்பறித்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி சொன்னார். நமக்கு என்ன வேணுன்றதை புரிஞ்சுக்கிற அப்பா அம்மா, நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட நமக்கு சார் தான் பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல அண்ணன், நல்ல ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த ஆங்கிளில் தெரிகிறாரோ அந்த ஆங்கிளில் அவரை பாருங்கள். உண்மையிலே இவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆசிரியர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. சார் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 சின்ன குழந்தைங்க வந்து திருக்குறளை அழகாக சொன்னாங்க. கண்டறிய வேண்டும் என்றால் கணையை பாருங்கள், யாழை பாருங்கள், தோற்றத்தை பார்க்காதீர்கள், செயலை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாரை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே வந்து ரோஸ் மில்க் ராஜாவில் ஒரு பிஸ்தாவும் ரோஸ் மில்க்கும் குடிச்சிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.